உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, இதாண்டா தாவேக்கா. ஓகே சூப்பர் சூப்பர். இதாண்டா தாவேக்கா. யாரா நீ திடீர்னு சொல்ற? மரத்துல தான் தொங்குது அணிலுங்க கூட்டம், கேரவ மேல குதிக்குது குரங்குகள் ஆட்டம். நண்போ மரத்துல தான் தொங்குது அணிலுங்க கூட்டம், கேரவ மேல குதிக்குது குரங்குகள் ஆட்டம். குடிச்ச எச்சி கப்பத்தான் பதுக்கி எடுத்து வச்சிட்டான், ஃப்ரேம் போட்டு வச்சா அது தற்குறி கூட்டம்தான். விஜய் போட்டோ போட்ட பலூனு கேட்டு சண்டை போடத்தான் வடக்கறிஞர் பாசறைய வைக்கிற கூட்டம்தான். தாவேக்கா ஏ தாவேக்கா தற்குறி கூட்டண்டா. தாவேக்கா ஏ தாவேக்கா வெட்டி கலகண்டா. தாவேக்கா ஏ தாவேக்கா தற்குறி கூட்டண்டா. தாவேக்கா ஏ தாவேக்கா வெட்டி கலகண்டா. சரிதானா? சரிதான்ப்பா, இதான்டா தாவேக்கா. அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுண்ணே அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்னேன். பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே. இதான்டா தாவேக்கா. அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னே அப்படின்னாரு. அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்லாம் இருக்கிறாங்கடா. கட்சி மீட்டிங் வைக்கிறியே, கத்தி கூச்சல் போடுறியே, ஐயோ குரலி வித்த காட்டி மக்களை கவுக்க பாக்குறியே. சொந்தமா ஸ்கூல் நடத்துற, ஹிந்தி பாடம் எடுக்கிற, ஆனா மும்மொழிக்கு எதிராக குரலை கொடுக்கிற. நாட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டவும் மாட்ட, உன் படத்துக்கு டிக்கெட்டு விலைய குறைக்கவும் மாட்ட. சும்மா கட்சி ஒன்னா ஆரம்பிச்சு கம்பு சுத்துனா நம்பி ஓட்டு போட, இது என்ன பழைய காலமா? தமிழாவ மதிச்ச பெரியார தலையில் தூக்கி வைக்கிற, தமிழ் தேசியம் பேசி நீ யாரை ஏக்கிற? கொள்கை எல்லாம் பழசுதான், தலைவன் கூட பழசுதான், புளிச்சு போன மாவின் சுட்ட தோசை திஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஈபி ஒயர் போகுது, கொஞ்சம் பொறுத்துக்கங்க ப்ளீஸ். ஏ தாவேக்கா வெட்டி கலகண்டா. தாவேக்கா ஏ தாவேக்கா தற்குறி கூட்டண்டா. தாவேக்கா ஏ தாவேக்கா வெட்டி கலகண்டா. சரிதானா? சரிதான்ப்பா, இதான்டா தாவேக்கா. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன். அவர் கையாலேயே மோரெல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன். அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது, காணா போயிருக்கோம். என்னன்னு பார்த்தா தலைவா கோச்சுக்காரு, என் தலைவன் கையில புடிச்சு அந்த டம்ளரை கொடுத்தாரு. அதனால இதான்டா தாவேக்கா. அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு. ஏன்னா 10,000 ரூபா ஒன்னால நான் பணம் கொடுத்துறேன், அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதேன்னு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள்.